இந்த உலகத்தில் சில கோவில்கள் ஒரு நகரத்தின் நடுவில் இருந்தாலும் காலத்தின் எல்லைக்கு வெளியே நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு புனித இடம்தான் திரிகூடம், ஸ்ரீ காளிகாம்பாள் கோவில். இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் முதல் உணர்வு பயம் அல்ல, ஒரு வியப்பு. ஏனென்றால் இங்கே தாயார் அழகாக சிரிக்கவில்லை, அவள் காத்திருக்கிறாள், ஒரு சக்தியாக. இந்த கோவிலின் வரலாறு ஒரு அரசரால் தொடங்கவில்லை, ஒரு போர்க்கதையாலும் இல்லை. இது ஒரு நம்பிக்கையால் தொடங்கியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த பகுதி 3 முக்கிய வழிகள் சந்திக்கும் இடம், 3 வணிகப் பாதைகள், 3 வாழ்க்கையோட்டங்கள். அதனால்தான் இந்த இடம் திரிகூடம் என்று அழைக்கப்பட்டது. 3 பாதைகள் கூடும் இடம். அந்த காலத்தில் வணிகர்கள், பயணிகள், படகோட்டிகள் எல்லோரும் இந்த இடத்தில் நின்று ஒரு தாயை வேண்டினர். ஏனென்றால் இந்த பாதைகள் பாதுகாப்பானவை அல்ல. கடல் அருகில் கொள்ளையர்கள், நோய்கள், அபாயங்கள். அந்த பயத்துக்குள் மக்கள் தேடியது ஒரு காவல் சக்தி. அந்த சக்திதான் காளி. ஆனால் இந்த கோவிலில் காளி உக்கிரமாக இல்லை, அவள் அம்மையாக மாற்றப்பட்டாள். அதனால்தான் இங்கே அவள் பெயர் காளிகாம்பாள். காளியின் சக்தியும் அம்மாவின் கருணையும் ஒரே ரூபத்தில். இந்த கோவில் முதலில் சிறிய சன்னதியாக இருந்தது. பின் வணிகர்கள் தங்கள் லாபத்தின் ஒரு பகுதியை இந்த தாய்க்கு அர்ப்பணித்தார்கள். கல், தூண், விளக்கு ஒவ்வொன்றும் நம்பிக்கையால் சேர்ந்தது. வரலாறு சொல்கிறது, இந்த கோவிலுக்கு வந்தவர்கள் வெறும் பிரார்த்தனை செய்யவில்லை, பயணத்திற்கு முன் வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் திரும்பி வந்தால் உன்னை மறக்க மாட்டேன் என்று. அந்த வாக்குறுதிகள் இந்த கோவிலை வளர்த்தன. இந்த காளிகாம்பாள் ஒரு விஷயத்துக்காக பிரசித்தம், நியாயம். இங்கே பொய் சொல்ல முடியாது என்று பழையவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் வணிக ஒப்பந்தங்கள், சத்தியங்கள், சில தீர்ப்புகள் கூட இந்த கோவிலின் முன்னிலையில் நடந்தன. காலப்போக்கில் பெரிய அரசர்கள் வந்தார்கள். அவர்களும் இந்த தாயின் முன்னால் தலை தாழ்த்தினார்கள். ஏனென்றால் இந்த சக்தி ஆட்சியை அல்ல, மனசை சோதிக்கும். இந்த கோவிலின் கருவறை முன் நின்றால் ஒரு விசித்திர உணர்வு வரும். அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள், உன் வார்த்தைகளை அல்ல, உன் எண்ணங்களை. அதனால்தான் பலர் சொல்வார்கள், இங்கே கேட்டது கிடைத்தது இல்லை, இங்கே கேட்டதுக்கு மேல கிடைத்தது என்று. இந்த கோவில் போர் தேவதையின் இடமல்ல, இது வாழ்க்கை பயணிகளின் தங்குமிடம். திரிகூடம் 3 பாதைகள் கூடும் இடம். அந்த 3வது பாதை உன் மனதுக்குள்ளிருந்து தொடங்குகிறது. அந்த பாதையில் காளிகாம்பாள் இன்றும் காவல் காக்கிறாள், சத்தமில்லாமல், ஆனால் அசைக்க முடியாத சக்தியுடன்.